தமிழகத்தில் மாணவர் எண்ணிக்கையை காரணம் காட்டி ஆரம்ப பள்ளிகளை மூடக்கூடாது என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் மயில் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் உள்ள ஆசிரியர் இல்லத்தில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் பயிற்சி கருத்தரங்கம் மற்றும் வேலூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும், ஈட்டிய விடுப்பு சரண் செய்யப்படும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், திமுக அரசால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் மயில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேசிய கல்விக் கொள்கை 2020 உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மாணவர்கள் எண்ணிக்கையை காரணம் காட்டி கிராம பகுதிகளில் உள்ள ஆரம்ப பள்ளிகளை தமிழக அரசு மூடக்கூடாது எனவும், இதனால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதை காட்டி அப்படி மாணவர்கள் பள்ளிகளை மூடுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. மாணவர்கள் கிராமப்புறங்களிலே குறைவாக இருந்தாலும் கூட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளை மூடிவிட்டால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள், ஒரு 5 வயது நிரம்பிய குழந்தை 1ஆவது வகுப்பு படிப்பதற்காக பக்கத்து ஊருக்கு போய் படிப்பது என்பது அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு மிகப்பெரிய இடையூறாக அமையும். அவர்கள் எதிர்காலத்தில் கிராமப்புற குழந்தைகள் தங்களுடைய கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்கிற வகையிலே பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் என்று சொன்னால், எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா குக்கிராமங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த கல்வி சேர வேண்டும் என்பதற்காக அதை பாதிக்கக்கூடிய வகையிலே பள்ளிகளை மூடுவது என்பதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.